ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை சொன்ன மாதிரி தான் ஆடி வரணும் அமாவாசை வர மாதிரி மார்க்கெட்டு பாருங்கள். போன வாரம் நம்ம ஆரம்பித்தோம். போன வாரம் புதன் வேனில் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டு இந்த வேன் வெளியில் தான் வந்திருக்கு. ஸோ இதுதாங்க மார்க்கெட்டு பாருங்கள். இந்த 5 நாளாக பாருங்கள், ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு அப் டவுனில் பாருங்கள். 3ஆந்தேதி கூட பாருங்கள், கேப் அப் ஆகிட்டு ஒரு சைடு வேஸு 25,750 25,800 அப்படியே. அதே மாதிரி தான் 5, 6 அதுக்குலாம் போயிட்டு மண்டே ஒரு கேப் அப் ஆகிட்டு அதே சைடு வேஸு. டியூஸ்டே பாருங்கள் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா 1 மந்தில் வைக்கிறேங்க. இந்த கொஞ்ச நாளாக பாருங்கள் 25,500லேருந்து 26 இதுதான் விளையாடிருக்கு. ஆனால் அது விளையாடினதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே கேண்டில் பல்கெல்லாம் போல். ஸோ இதாங்க ஒரு நல்ல ஒரு கேப் அப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா டவுன் கேண்டில் தான். 26,250 தான் 25,750 வந்தது அந்த ட்ரம்ப்போட US இந்தியா டெய்லியில். ஸோ பாருங்கள் 5 டேஸ் வச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் மார்க்கெட் இறங்கு. நான் போன வருஷம் சொன்ன மாதிரி தான் பிப்ரவரி மாதம் ஆனால் கொஞ்சம் இறக்கம் இருக்கும் அப்படின்னேன். ஆனால் வந்து இப்போ 1ஆந்தேதிலேருந்து ஏற்றி இறக்கம் ஒன்று அதே மாதிரி தான் ஏற்றி இறக்கம் வந்துட்டு 25,000 வந்து திருப்பி ஒரு புல் பேக் ஆகிட்டு 26,000 தொட்டுட்டு இறங்கிட்டுருக்கான். இது எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்ல முடியாது. நம்ம சொன்னால் அந்த கேப் ஃபில்லிங்னா 25,100 வரணும். அது பாருங்கள் எங்கே எப்படி கேப் ஃபில்லிங் சொல்கிறவங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் 25,100 ஓகேங்களா. 25,100 வரணும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 25,100 ஒரு க்ரீன் கலர் இருக்குது. அதுலேருந்து டேரெக்டாக ஒரு அப் போச்சு இல்லை, அந்த கேப் வரணும். ஸோ பாருங்கள் இதுதான் இயர்லி பார்க்கும்போது ஓகே டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. மந்த்லி பார்க்கும்போதும் பாருங்கள் ஒரு அப் ஆகிட்டு இதுவாகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ஏதுன்னு சொல்லிட்டு காலில் ஏற்றது பாருங்கள். இறங்கணும்னு சொல்லிட்டு போய் புட்டில் ஏற்றுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்றுனோன்னே 25,550லேருந்து 600 எடுத்தோன்னே ப்ரீமியம் கம்மியாக தான் 3,000 இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி ஃபுல் பேக் ஆகிட்டு 25,600 அந்த மாதிரி ஒரு 11-12 வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு உங்களுக்கு இது பாருங்கள், இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எப்போல்லாம் கேப் அப் டவுன் ஆகுதோ அந்த மாதிரி உஷாராக இருங்க. இப்போ பாருங்கள் புட்டோட ப்ரீமியம்லாம் சொல்கிறேன். நான் வந்து புதன்கிழமை 26,000 PE இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 120 போல் வாங்கியிருந்தேங்க. 120 போல் வாங்கி விற்றுட்டு 500 ப்ராஃபிட்டுக்கு. ஆனால் பாருங்கள் நான் விட்டுருந்தாலே அது எங்கே போயிருக்கு, நேற்று 130 190 200 போயிடுச்சு. ஸோ திருப்பி நேற்று 200லேருந்து விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி 500ரூபாங்க. ஸோ 120 வந்து 560 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஒரே லாட்டுக்கு 30,000 கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஐடியா பண்ணி தான் ட்ரேட் பண்ணாங்கன்னா வந்து போன வாரம் போட்ட ஓகே. அதுக்கப்புறம் நியூஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தோன்னா பண்ண முடியல. ஸோ அதான் பார்த்துங்க. நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன் காலையிலே பார்த்தீங்கன்னா 11:52க்கு எடுத்தேன். 12:01க்கு கால் சைடு தான் எடுத்தேன். ஒரு ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆப்ஷன் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கூட சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரையல் பாருங்கள். லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் நான் 80 வாங்கி 100 ரூபாய்க்கு போகும்னு தெரியும். அதுக்கு தான் போச்சு. ஆனால் நான் வந்து ஒரு வித்து ட்ரையல் பார்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு ஓல்டு பொசிஷன் வச்சுருக்குங்க. 25,500 வந்து நான் கடைசியாக வாங்கியிருக்கேன்.